நடுவிலே வீற்றிருக்கிறார். நம் நடுவிலே அவர் உலாவுகிறார். இதுவரைக்கும் நமக்காக அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். நன்மை பெற்ற எல்லாரும் தேவனை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனை உயர்த்துங்க, தேவனை போற்றுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை மேலானது, உங்க கிருபை மேலானது ஆண்டவரே. என்னை இதுவரைக்கும் பாதுகாத்தது கிருபைதான், என்னை நடத்தினது கிருபைதான், என்னை ஆதரித்தது கிருபைதான், என்னை ஆசீர்வதித்தது கிருபைதான், என்னை வழி நடத்தினது கிருபைதான் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்லா துதிங்கப்பா. மகிமையின் தேவனை, மகத்துவமானவரை நாம் போற்றுவோம், புகழுவோம். Thank you Jesus. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை, இவ்வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. கிருபை சேர்ந்து பாடுங்க. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, போக்கிலும் பழத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே, போக்கிலும் பரத்திலும் என்னை காத்தது கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை, உம் கிருபை, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை, கண்ணீரின் மத்தியிலோ உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை, ஆமென். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே,
இயேசுவே கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. கிருபை பெற்றவர்கள் நல்ல கரங்களை தட்டி, இந்த கிருபையினால் உயர்ந்தவர்கள், கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நல்ல கைதட்டி ஆவியில நிறைந்து, இந்த கிருபை என் தலையை உயர்த்தி இருக்கிறது, இந்த கிருபை என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது, இந்த கிருபை என்னை விடுவித்திருக்கிறது, இந்த கிருபையினால் இந்த நிலையை நான் அடைந்திருக்கிறேன். இந்த மேன்மைக்கு காரணம் கிருபை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விலகாத கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு நம்ம மேல மனதுருகி சொன்ன கர்த்தர். அல்லேலூயா. அப்படி அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி இரக்கத்தை யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது அதுக்கு முடிவே இல்லை. அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. பாருங்க, திடீர்னு ஒரு மனுஷன் ஆண்டவரை கூப்பிடுறான், ஆண்டவரே எனக்கு இறங்கும். குஷ்டரோகி அவன் சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். சுத்தமாக அப்படின்னு அங்கிருந்தே சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல. பாருங்க, பைபிள் சொல்லுது அவர் மனதுருகி, அவன் கிட்ட வந்து மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு அருகில் இயேசு வந்தா, அப்படி அன்பின் கரத்தினால் என்னை தொட்டார், அப்படி ஆசீர்வாதமான வார்த்தைகளினால என்னோடு தொடர்பு கொண்டார், என் வாழ்வை மாற்றினார், சரீரத்தை குணமாக்கினார். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அவர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர். அவர் யெகோவா நிஸ்ஸி, எனக்கு ஜெயத்தை தருகிறவர். அவர் யெகோவா ராஃபா, எனக்கு சுகத்தை தருகிறவர். அவர் யெகோவா ரூவா, பசுமையான புல்வெளியில என்னை நடத்துகிறவர். நான் அவரை ஆராதிக்கிறேன்னா சும்மா இல்லை, என் வாழ்வில் அவர் என்றைக்கும் எனக்கு போதுமான, எனக்கு அவர் ஒரு குறையும் வைக்காதவர், என்னை அவர் தாழ்ச்சி அடைய விடாதவர். நான் பட்டு போக வேண்டிய ஒரு நபர், ஆனா அவர் என்னை துளிர்க்க செய்திருக்க. அவர் எப்படி நான் ஆராதிக்காம இருக்க முடியும், எப்படி நான் துதிக்காம இருக்க முடியும்? நல்ல கைகள் அசைச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த விலகாத தேவனை துதியுங்கள், அந்த மாறாத தேவனை துதியுங்கள், உங்களை அதிகமாய் நேசிக்கிற அந்த ஆண்டவரை துதியுங்கள், உங்க கூடவே இருக்கிற அந்த கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் அறிக்கிட்டு பாடுங்க. ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமான. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள்
பெயர்ந்து போனாலும் மலைகள் ஓஹோ பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் ஓஹோ பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே யெகோவா ரப்பா என்ன சுகமானவர் யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர் யெகோவா ரப்பா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் ஓ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் அம்மே பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே நல்ல 2 நிமிடங்கள் கரங்களை தட்டி அந்த விலகாத அந்த மாறாத அந்த பூரணமான அந்த நிச்சயமான அந்த கிருபையை நினைத்து துதியுங்கள். ஓ நல்ல கரந்தட்டி ஆவியில நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மட்டும் நம்மளை நினைக்கலன்னா நமக்கு உயர்வு இல்லை, நமக்கு மேன்மை, நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன நினைச்சிங்களப்பா, நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்முடைய குடும்பம் வேலையடைக்கப்பட்டது, தெய்வீக காவல் நமக்கு கிடைத்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு அதற்கு நன்றி சொல்லுகிற நேரம். தேவைகள் நிறைய இருந்துச்சு, ஒவ்வொன்றாய் கர்த்தர் சந்தித்தார், அற்புதமாய் கர்த்தர் சந்தித்தார், மீதம் எடுக்க செய்தார். நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க உதவி செய்தார், சந்தோஷமாக இருக்க உதவி செய்தார், நல்ல நிம்மதியை கர்த்தர் தந்தார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. கிளைமேட்ல மாற்றங்கள், சீசன்ஸ்ல மாற்றங்கள், வெயில், உஷ்ணம், திடீர்னு மழை, ஆனால் உடலுக்கு நல்ல சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். நன்றி சொல்லுங்க. நல்ல ஆரோக்கியத்தை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நிறைய பிரயாணங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள்,
பாதுகாப்பை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுப்பா, எங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாத்தீரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாம் உங்க தயவுப்பா, எல்லாம் உங்க இரக்கம்பா. சில நேரத்தில் ஜெபிக்கவே முடியல, ஆனாலும் ஜெபிக்க பலன் கொடுத்தா. வேதத்தை வாசித்து தியானிக்க நமக்கு மனதில் அப்படியே விருப்பம் இல்லை, ஆனால் ஆவியானவர் ஏவினா வேதத்தில் கையில் எடுக்க முடிந்தது, வாசிக்க முடிந்தது. அதில் ஒரு வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசினதை உணர முடிந்தது. நன்றி சொல்லுங்க, நன்றி. ஆலயத்திற்கு எத்தனையோ பேரால் வர முடியல, ஆனால் நமக்கு வரும்படியான கிருபை கிடைத்திருக்கிறது. நன்றி சொல்லுங்க. நிறைய பேரால் வாய் திறந்து பாட முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, ஆனால் நமக்கு வாய் திறந்து பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. நன்றி நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் என் பலத்தில் அல்லப்பா, என்னுடைய முயற்சியில் அல்லப்பா, எல்லாம் உங்க கிருபப்பா. தூங்கணும், நிம்மதியா தூங்கணும், சந்தோஷமா எழும்பணும். கிருபைன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா தன்னுடைய புலம்பல்ல பாடுறான், சுற்றிலும் அழிவு, சத்துருக்கள் கையில ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டாங்க. ஆனா அவன் சொல்றான், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அப்படியே கிருபை. அப்படியே இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவே இல்லை. அப்ப சத்துரு கொன்றிருக்கலாம், ஆனா கர்த்தர் அனுமதிக்கல. அல்லேலூயா. உயிர் பெயர்ந்திருக்கணும், ஆனா உயிர் போகல. நம்முடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சிருந்திருக்கணும், ஆனா கர்த்தர் முடிய விடல. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவ கிருபை, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை தான், அவருடைய நல்ல கிருபை தான். அந்த கிருபைக்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவள் அல்ல, ஆனால் அவருடைய கிருபை என்ன தாங்குகிறது. அதற்காக நன்றி சொல்லுங்க, அதற்காக நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து அந்த கிருபை என்ன தாங்கட்டும். ஆண்டவரே, அந்த கிருபை என்ன நடத்தட்டும்பா. ஓ, கண்ணீர் கவலைகள்ல, கஷ்ட நஷ்டங்கள்ல நிறைய பேர் விசுவாசத்தை விட்டுட்டாங்க, நிறைய பேர் ஆண்டவரை பின்பற்றதை விட்டுட்டாங்க. ஆமேன். அக்கினி நடுவில் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது நிறைய பேரால தாங்க முடியல. சில நபர் சோதனைகளில் தோற்று போய் விட்டார்கள். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளாம் அவ்வளோ பெரிய திறமைசாலிகள் கிடையாது, அவ்வளோ பெரிய வீராதி வீரர்கள்லாம் கிடையாது. ஜெயிக்க உதவி செய்தார், தாண்டி வர பலன் கொடுத்தார். நல்ல ஆண்டவருக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ் சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாது தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ் சுகமுடன் இருப்பது கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாக தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாத தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வு சுகமுடன் இருப்பது கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே,
பாதம் கல்லிலே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே தேவ கிருபையே. ஹல்லேலூயா. இந்த கிருபை தான் நம்மை நிலை நிறுத்தி இருக்கு. ஹல்லேலூயா. ஜெபத்தின் மேல எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஜெபத்துக்கு வல்லமை இருக்கா? ஜெபித்தால் பதில் வருமா? உங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் செயல்படுவாரா? கண்டிப்பா செயல்படும். அமலியா அப்படின்னு ஒரு தாய், நல்ல கிறிஸ்தவ குடும்பம், ஆலயத்துக்கெல்லாம் போறவங்க தான். அவங்க வீட்டில் ஒரு வாலிப மகன், ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. இந்த தாய்க்கு அது ரொம்ப வருத்தம். எவ்வளவோ அன்பா சொன்னாங்க, எவ்வளோ வசனத்தெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. வாலிப முறுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அந்த தாய் தீர்மானம் பண்ணாங்க, தினமும் என் மகனுடைய ரட்சிப்புக்காக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் ஜெபிப்பேன். அதான் அவங்க தீர்மானம். நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருஷம் ஓடுது. ஆனால் அந்த தாய் சோர்ந்து போகவில்லை. ஜெபத்தில் உறுதியா இருக்கிறாங்க, மனம் தளரவில்லை. இப்ப பாருங்க, இதே மாதிரி நல்ல ஒரு வெக்கேஷன் டைம், லீவ் நாட்கள், ஃபேமிலியா பிக்னிக் போறாங்க. எல்லாரும் சேர்ந்து போகணும்னு பிளான் பண்ணும்போது இவன் மட்டும் சொல்றான், நான் வரல. எவ்வளோ கூட்டு பார்க்க, நான் வர முடியாது, நீங்க வேணா போயிட்டு வாங்க. கனத்த இருதயத்தோடு இந்த தாய் அரட்ட முடியல, உருட்ட முடியல, ஒன்றும் செய்ய முடியல, விட்டுட்டு போறாங்க குடும்பமா. இவங்க மனசுலாம் யார் மேல இருக்கு? மகன் மேல இருக்கு. இப்ப பாரு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குறிப்பிட்ட நேரம், ஜெபிக்கிற நேரம் வருது. கணவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நான் போய் கொஞ்ச நேரம் என்ன செய்யறேன், ஜெபம் பண்ணிட்டு வரேன். இப்ப பாருங்க, இந்த தாய் அந்த பிக்னிக் போன இடத்துல மகனுக்காக என்ன செய்றாங்க, ஜெபம் பண்றாங்க. இப்ப என்ன நடந்து தெரியுமா? வீட்டில் இந்த மகனுக்கு நேரம் போல, குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ அப்பாவுடைய லைப்ரரி ரூமுக்கு போனான். நிறைய புக்ஸ் அடுக்கி வச்சிருந்து, ஒரு புத்தகத்தை எடுப்பான், ஒரு பேஜ் வாசிப்பான், பிடிக்கல மூடிடும். இன்னொரு புக் எடுப்பான், ஒரு பேஜ் வாசிப்பான், 2 பேஜ் வாசிப்பான், மூடி. இப்படியே புக்கை எடுத்து எடுத்து வாசி. அவனுக்கு ரீட் பண்ணவும் மனசு இல்லை. திரும்ப லைப்ரரியில் அங்கேயும் என்ன செய்யறான், நடக்கிறான். இப்போ அந்த புத்தகத்தின் நடுவில் ஒரு தாள் சொருவி வச்சிருக்கு. என்ன தாள் இது சொருவி வச்சிருக்குன்னு எழுத்து பார்த்தா அது ஒரு கைப்பிரதி, டிராக்ட். அதனுடைய தலைப்பு புவர் ரிச்சர்ட். அதில் எழுதியிருக்கு, இயேசு யாரு, ஏன் இந்த பூமிக்கு வந்தார், ரட்சிப்படுகிறதுக்கு என்ன செய்யணும், நித்திய ஜீவன், அந்த பரலோகம் எப்படிப்பட்டது, அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யும், ரத்தின சுருக்கமா சின்ன டிராக்ட்ல எழுதப்பட்டிருந்தது. இப்போ பாருங்க, தன்னையும் அறியாமல் முழங்கால் படிட்டான், கண்ணீரோடு தன்னை ஒப்பு கொடுத்தான். எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, யாருக்காக வாழ்வேன், இயேசுக்காக வாழ்வேன். அந்த வாலிபன் தான் ஹட்சன் டெய்லர். ஹல்லேலூயா. மிஷனரி வரலாறுல இன்னைக்கும் மிகவும் முக்கியமான, போற்றத்தக்க ஒரு முன்னோடியாய் திகழ்கிற ஒரு ஹட்சன் டெய்லருடைய துவக்கம் எப்படிதான் இருந்தது, ரட்சிப்பில்லாத ஒரு வாலிபன். ஆனா இன்னைக்கு உலகம் அறியத்தக்க ஒரு மிஷனரி அவர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி யார் இருக்கா, ஒரு தாய். அந்த தாயினுடைய முழங்கால், அந்த தாயினுடைய ஜெபம். இது தாய்க்கு மட்டும் இல்லை, தகப்பன்மாரே, சகோதர சகோதரிகளை எல்லாருக்கும் இது பொருந்தும். எந்த காரியம் உங்களுக்கு நடக்கலையோ, எதுல நீங்க இன்னும் சக்சஸை பார்க்கலையோ, எதுல ஒரே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தொடர்ச்சியா ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. விடாப்பிடியா ஜெபம் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பதில் இருக்கும். ஜெபத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல அப்படி இருக்கீங்க? இந்த ஆராதனையில இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வாரம் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபிப்பேன், இந்த மாற்றத்திற்காக ஜெபிப்பேன், இந்த அற்புதத்திற்காக நான் ஜெபிப்பேன், இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்,
இதுல நிறைய பிரச்சனையை நான் பார்த்துட்டேன், நிறைய கண்ணீர் வடிச்சிட்டேன். இது தொடர நான் விரும்பல. இதுல ஆண்டவர் குறுக்கிட விரும்புறேன், ஆண்டவர் செயல்பட நான் எதிர்பார்க்கிறேன். அதனால என் நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஜெபத்துக்குன்னு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஜெபிப்பேன். தீர்மானிக்கிறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்திற்கென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஜெபித்து ஜெயம் பெற கிருபைத்தார். யாரெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் நான் ஜெபிப்பேன்னு சொல்லி அர்ப்பணித்திருக்கிறார்களோ, தீர்மானித்திருக்கிறார்களோ, அற்புதத்தை காண்பார்களாக, அதிசயத்தை காண்பார்களாக, பதில்களை பெற்றுக்கொள்வார்களாக, நன்மைகள் தேடி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.